அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம செல்வச் செழிப்பை அள்ளி தரும் அட்சய திருதியை, ஆமா நாளைக்கு தான் அட்சய திருதியை இல்லையா? அன்றைய நாள்ல என்ன செய்யலாம்? அட்சய திருதியை ரொம்பவே மங்களகரமான நாளா கருதப்படுதுங்க. சித்திரை மாதத்தில் வளர்பிறை திருதியை திதி வரக்கூடிய நாளை தான் அட்சய திருதியை தினமா நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு வரோம். இந்த வருடம் அட்சய திருதியை நாளைக்கு ஏப்ரல் 30ஆம் தேதியான புதன்கிழமை அன்னைக்கு வருது. அட்சய திருதினா அள்ள அள்ள குறையாம பெறுகிற அல்லது மேலும் மேலும் பல மடங்கு பெருகும் அப்படின்றதான் பொருள். அட்சய திருதியை நாள்ல வாங்கப்படுற எந்த பொருளுமே இல்லத்துல குறைவில்லாம நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த நாள்ல குண்டுமணி அளவுக்காவது தங்கம் வாங்கினா செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கையா இருக்கு. ஆனா இப்ப விக்கிற விலைவாசில தங்கத்தை எப்படிங்க வாங்க முடியும்னு கேப்பீங்க. எனக்கு புரியுது. அதனாலதான் இந்த வீடியோல அதை பத்தியும் சொல்ல போறேன். தங்கம் வாங்க முடியாதவங்க அட்சய திருதியை நாள்ல கொஞ்சம் அளவு உப்பு வாங்கி வீட்டுல வச்சா கூட செல்வ வளம் பெருகும்னா அவங்களால நம்ப முடியுமா? நம்பித்தாங்க ஆகணும். வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து பயணிக்கலாம். அட்சய திருதியை நாள்ல தங்கம் வாங்கணும் அப்படின்றது அது ரொம்பவே நல்லது அப்படின்னு நினைக்கிறது ஏன் தெரியுமா? இந்த நாள்ல வாங்கப்படுற எந்த பொருளுமே நம்ம வீட்டுல குறைவில்லாம நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அதனாலதான் இந்த நாள்ல மதிப்புமிக்க தங்கம் வாங்க விரும்புறாங்க. ஆனா தங்கம் விலை தாறுமாறா உயர்ந்து எட்டா கனியா உள்ள இன்றைய சூழல்ல சாமானிய மக்களால தங்கத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலை இருக்கு. எனவே தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா வெள்ளி வாங்கலாம். வாழ்க்கையில உண்மையான வளம் பெற நாம் தங்கம் வெள்ளி நகைகளை மட்டும்தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த நாள்ல கண்டிப்பா மகாலட்சுமியோட அம்சமான உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மேலும் மஞ்சள் போன்ற மங்களகரமான பொருட்களை நாம வீட்டுல வாங்கி வைக்கலாம். வெற்றிலை, அதுவும் மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம். வெற்றிலை பாக்கு, அது கூடவே மஞ்சள், குங்குமம், அரிசி, உப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வாங்கலாம். இந்த தினத்துல நாம யார வழிபடணும் தெரியுமா? அட்சய திருதியை நாள்ல லட்சுமி, குபேரன், சிவசக்தி, அன்னபூரணி, லட்சுமி நாராயணர் ஆகியோரின் படங்கள்ல ஏதாவது ஒன்ன வீட்டுல வச்சு விரதமிருந்து வழிபட்டா குறைவில்லாத செல்வத்தை பெற்று சிறப்பான வாழ்க்கையை பெற்றிடலாங்க. அனைத்து படங்களுமே இருக்கு அப்படின்னாலும் அனைத்து தெய்வங்களுக்குமே நீங்க பூஜை பண்ணி வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பு. சரி, இந்த அட்சய திருதியை நாள்ல எப்படி விரதம் இருக்கணும் கேட்டீங்கன்னா, அதிகாலையிலேயே எழுந்து நீராடி பூஜை அறையில அரிசி மாவால கோலம் போடுங்க. கோலம் போட்டதுக்கு அப்புறம் அது மேல ஒரு பலகைய வச்சு அதுல கோலம் போடுங்க. அதுல வாழை இலைய போட்டு அதன் நடுவே பச்சரிசிய பரப்பி அதுக்கு மேல செம்புல நீர் நிரப்பி மஞ்சள் தடவிய தேங்காய் வச்சு அதை சுற்றிலும் மாவிளையை வச்சு கலசமா அமைச்சுக்கோங்க. அந்த கலசத்துக்கு பொட்டு பூ எல்லாம் வைங்க. லட்சுமி, குபேரன், சிவசக்தி, அன்னபூரணி, லட்சுமி நாராயணர் ஆகியோரது படங்கள்ல ஒன்றை வைத்து அதற்கு சந்தனம், குங்குமம் இட்டு மாலை இடுங்க. அதுக்கு பிறகு காமாட்சி விளக்கு அல்லது குத்து விளக்கை ஏற்றி வைங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு குங்குமம் இட்டு வாழை இலையில வலப்பக்கமா வச்சிடுங்க. எந்த செயல் எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் பிள்ளையார நம்ம வணங்கிட்டு தான் எந்த ஒரு செயலையுமே செய்யணும். அதுதான் வெற்றி பெறும் இல்லையா? அதனால மஞ்சள் பிள்ளையார பிடிச்சு குங்குமம் இட்டு வாழை இலையில வலப்பக்கமா வச்சிடணும். சரிங்களா? நீங்க புதிதா வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பா வச்சு தீபாராதனை காட்டி வழிபடணும். இப்ப தங்கம் வாங்கினீங்கனாலும் சரி, இல்ல உப்பு வாங்கிட்டு வந்தாலும் சரி, அரிசி, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை ஆடைகளா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே நீங்க கலசத்துக்கு முன்பா வச்சு தீபாராதனை காட்டி அது வழிபட்டதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல்ல விநாயகரை மனதார வேண்டிக்கோங்க. பின்னர் கலசத்துல மகாலட்சுமி எழுந்தருளும்படி பிரார்த்தித்து தூப தீப ஆராதனை காட்டி வழிபடுங்க. அதே நாள்ல மாலை நேரத்துல கலசத்துக்கு திரும்பவும், அதாவது மீண்டுமே நம்ம என்ன பண்ணுவோம், மாலை நேரங்கள்ல விளக்கேற்றி வணங்குவோம் இல்லையா தெய்வங்களை, அதே தூப தீப ஆராதனை எல்லாம் காட்டி அந்த கலசத்தை வடக்கு பக்கமா நகர்த்தி வச்சிடுங்க. கலசத்தை நகர்த்துவது விரதத்தை நிறைவு செய்து விட்டதா அர்த்தம். அட்சய திருதியை நாள்ல பயன்படுத்திய அரிசி, கலச தேங்காயை அடுத்த வெள்ளிக்கிழமையில பூஜையில உடைச்சு பொங்கல் பண்ணலாம். அட்சய திருதியை நாள்ல குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியமானதுங்க. அட்சய திருதியை நாள்ல விரதம் இருக்கிறது, பூஜைகள் பண்றது, புதிய பொருட்களை வாங்குறதை விட முக்கியமானது தானம் கொடுக்கறதும் முன்னோர் கடன்களை செய்யறதும் தான். அட்சய திருதியை தினத்தன்னைக்கு வெண்மை நிற பொருட்கள் விசேஷமானது. வெண்ணிற மல்லிகைப்பூ, வெண்பட்டு ஆடை, வெண்ணிற பால் பாயாசம் இவைகளை பயன்படுத்துதல் ரொம்பவே சிறப்புங்க. அட்சய திருதியை நாள்ல தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. உப்பு, மஞ்சள், நெல், அரிசி இது எல்லாத்தையுமே வாங்கி லட்சுமி படத்திற்கு முன்னாடி வச்சும் வழிபடலாம். ஏழைக்கேத்த எள்ளுருண்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். சரி,
அட்சய திருதி நாள்ல என்ன செய்யணும்? இந்த நாள்ல புதிய தொழில் தொடங்குவது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, இந்த மாதிரி சுப காரியங்களை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். இந்த நாள்ல கங்கை போன்ற புனித நதிகள்ல நீராடுவது பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீடுகளையும் கோவில்களையும் லட்சுமி தேவியை வழிபடுறது வழக்கம். லட்சுமி தேவி செல்வத்தின் அதிபதி அப்படின்றதுனால அவங்களை வழிபடுறது மூலமா வீட்டுல செல்வம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. ஏழை எளியவருக்கு உணவு, உடை, பணம் இதெல்லாத்தையுமே நீங்க தானம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. அட்சய திருதியை நாளன்னைக்கு தங்கம் வாங்குறது மட்டும் இல்ல, இந்த நாள்ல நாம செய்யற ஒவ்வொரு நல்ல செயலும் நம்ம வாழ்க்கையில வளத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு சேர்க்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாதுங்க. எனவே அட்சய திருதியை நாளை மகிழ்ச்சியோட கொண்டாடி மகிழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க கடைபிடிங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அந்த மகாலட்சுமியோட அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அட்சய திருதியை வாழ்த்துக்களையும் உங்க எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம்.